வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசி 5 மினிட்ஸ் ஈஸி. இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. யூனிட் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 6ம் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. மண்டேலேருந்து யூனிட் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யூனிட் 6ல் இன்றைக்கி லாஸ்ட் பார்ட். இன்றைக்கி என்ன படிக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறுங்கிற டாப்பிக்லேருந்து 6th to 12th வரைக்கும் உள்ள இலக்கியம் தொடர்பான இன்ஃபர்மேஷனை படிச்சுக்க சொல்லியிருந்தேன். அதுலேருந்து நான் இப்போ 50 கொஷின்ஸ்க்கான பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து டெஸ்ட் எழுதுங்க. இதுக்கான ஆன்சர் பிடிஎஃபை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், நாளைக்கு வீடியோவில். நாளைக்கு என்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னா, வீக்லி டெஸ்ட்டில் வீக் வந்து 5. இந்த வீக்லி டெஸ்ட் வந்து 100 கொஷின் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். பைலிங்குவல் தான். ஸோ நான் கூகுள் ஃபார்ம் கொடுத்துட்றேன், நீங்கள் போய்ட்டு அதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஸ்கோர் என்னன்னு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த வீக் ஃபுல்லாக, அதாவது இந்த 5th வீக் ஃபுல்லாக படித்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். அதாவது திருக்குறள், இலக்கியங்கள், அப்புறம் ஒரு 2-3-4 லெசன்ஸ் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து லெசன்ஸ் இருக்கும். இதிலேருந்து 50 கொஷின்ஸ் இருக்கும். பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, பிப்ரவரி மந்தோடது. இது எங்கேருந்து பார்க்குறீங்கன்னா, டிஎன்பிசி கரியரில் அவங்களே மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து பிப்ரவரி மந்த்துக்கானதை பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் 8 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் நான் கொஷின்ஸ் எடுப்பேன். அந்த டாபிக் பார்த்துக்கோங்க, அந்த மந்தோடதை பார்த்துக்கோங்க. இதுதான் நாளைக்கான வீக்லி டெஸ்ட்டுக்கான பிளானு. ஓகே, நான் இன்றைக்கி கொஷின் அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்து டெஸ்ட்டு எழுதுங்க. நேற்று எழுதின கொஷினுக்கான ஆன்சர் பிடிஎஃபை நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.